வணக்கம். டியூப் டோஸ்ட். நான் உங்கள் தேவபிரான். சமீப காலமாக காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் பகல்காம் பற்றியே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த தீவிரவாத தாக்குதல் ஏப்ரல் 22 பைசாரன் பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் உள்ள ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிட்ட பஹல்காம்னு சொல்லப்படுற இந்த இடத்துல காஷ்மீரில் நடந்திருக்கு. இதை துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது மூலம் இராணுவத்தோடு சண்டை போடல அவங்க. அங்கே டூரிஸ்ட்டுகள் போன்ற சிவிலியன்ஸ்ன்ற சாமானிய மனிதர்கள் அவங்கள சுட்டு கொண்டிருக்காங்க. எத்தனை பேருன்னா 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. 25 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் நேபாளி. இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக, அதிர்ச்சியான ஒரு விளைவாகவும் நாடு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தியா கடும் கோபத்தில் இருக்குது. டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது இரு நாடுகளுக்கான நல்லுறவு. அது இப்போ முறித்து கொள்கிற மாதிரி இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு 1960 போட்ட அந்த ட்ரீட்டியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இதன் மூலம் என்னென்னா, பாகிஸ்தானுக்கு நம்ம நிறைய தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், அது ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு ஒரு டெம்பரவரியாக. இது அவங்களுடைய விவசாயம் மற்றும் பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும். அதை நம்ம அதை ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இந்தியா செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமேட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பெல் பண்ணி, அதை நீக்கி இடைநீக்கம் செஞ்சு உங்கள் நாட்டுக்கு போங்கன்னு தூதர்கள் போன்ற அந்த நல்லுறவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும், அலுவலர்கள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் நாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. விசா கொடுக்கறது பாகிஸ்தானுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இந்தியா. அது இல்லாமல் அங்கே உள்ள இந்தியர்களை சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்ருக்கோம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் இந்தியாவுடைய செயல்பாடு. இது போக லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லப்படுற மாதிரி எல்லை கோட்டு கட்டுப்பாட்டை இராணுவத்தை குவித்து நம்ம பாதுகாப்புக்கு அதிகரித்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள். பாகிஸ்தானில் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் எல்லாத்தையும் இங்கே அனுப்பிச்சிட்டு இந்தியாவில் வந்தவங்க எல்லாத்தையும் அந்த பார்டர் லைன்லேருந்து அனுமதி பெற்று போனவங்க எல்லாம் வெளியேறுங்க சீக்கிரம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை நீக்கிடுச்சு. அது இல்லாமல் நம்ம ஏர்லைன்ஸு, இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி விமான இதை எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காங்க, அங்கே இறங்கக்கூடாது பாகிஸ்தான்லன்னு. இது இல்லாமல் வர்த்தக உறவை இந்தியாவுடனான மற்றும் துணை நாடுகள், சின்ன நாடுகள் நிறைய பேரோடைய வர்த்தக உறவை முறிச்சிருக்காங்க. வர்த்தகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க அவங்களும். இதுதான் 2 இது நடந்து இது மாதிரி போயிட்டுருக்கும்போது, இன்னொரு குப்வாரான்ற ஒரு இடத்துல ஒரு சிவிலியன், ஒரு சாதாரண ஆளை சுட்டு கொண்டிருக்காங்க. இது பாகிஸ்தானில் லஷ்கர் தொய்பா அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க நாங்கள் தான் பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாகிஸ்தான் எங்களுக்கு இதில் எந்த ஒரு நாங்கள் இதில் சம்மந்தப்படலைன்னு சொல்கிறாங்க. இதுதான் நிலவரம். இப்போ இதில் இந்த ட்ரீட்டி, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு அதை நம்ம செயல்படுத்தணுன்னா அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. அந்த இதில் மீடியேட்டராக, அதாவது மத்தியஸ்தராக இருக்கிற வேர்ல்டு பேங்க் மௌனம் சாதிக்குது. இந்த நிகழ்வு நடந்தப்போ இவர் யுஎஸ்ஏ, அமெரிக்கா துணை ஜனாதிபதி இங்கே தான் இருந்தார். அவர் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை முறிச்சிக்காதீங்கன்னு வேண்டுகோள் வச்சுருக்காரு. உலக நாடுகள் ஃபுல்லாக ஒரு கவலையோடு இந்த நிகழ்வு, இந்த டெவலப் ஆகிற நிகழ்வுகளை ஒரு கவலையோடு பார்த்துட்ருக்காங்க. இதுதான் நிலவரம். மேற்கொண்டு இப்போ இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஆக்ரோஷமான பனிப்போர் மாதிரி இப்போ இருக்குது. இது அப்படியே சமாதானம் ஆகுதான்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.